Om Sharavana Baba. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of first year students. Today we are at the last section in your unit 4. So I think all was completed that unit 4 and started unit 5, and in some subjects they are moving on to unit 5 going to complete. But we are going to complete unit 4 in this section. Our last topic in our unit 4 is some of our illustrative programs, that is your example programs. So already in previous units also we have seen some of the example programs, that is in your first unit, second unit and third unit, and then in your fourth unit they have been given a example program as sorting. So sorting is very important to all department students. So you must know what is meant by sorting, what are the types of sorting, and where we are using the sorting techniques. Okay, so your first sorting is selection sort. So it has been given. So what is meant by selection? So normally we used to have an option that is about selection. So நம்ம நார்மலாகவே செலக்ட்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் சாய்ஸில் நம்மளுக்கு வேண்டிய ஒரு திங்கை நம்ம என்ன பண்ணுறோம்னா பாயிண்ட் அவுட் பண்ணி செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை தானே நம்ம நார்மலாக செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செலெக்ஷன் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சார்ட்டிங் அல்காரிதம்லேயே ரொம்ப சிம்பிளான சார்ட்டிங் அல்காரிதம். ஸ்டூடெண்ட்ஸ் கோல்ட் ஃபார் மீ, எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு ஆடிபிளாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹெட்செட் யூஸ் பண்ணிவிட்டு வால்யூம் கொஞ்சம் ரேஸ் பண்ணி வச்சு கேட்டுக்கோங்க. ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு டாக் கண்டினியூஸ்லி, என்னால் கண்டினியூஸாக பேச முடியல. ஸோ மேக் அட்ஜஸ்ட். ஓகே, ஸோ செலெக்ஷன் சார்ட் அப்படின்றது இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் யுவர் சிம்பிள் சார்ட்டிங் விச் இஸ் இட் யூஸ் டு கிவ் அண்ட் கம்பேரிசன் பேஸ்ட் அல்காரிதம். ஏன் இதை கம்பேரிசன் பேஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இஸ் ஜஸ்ட் டிவைட் யுவர் வேல்யூஸ், தட் இஸ் ஐட்டம்ஸ் இன்டூ டூ பார்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டூ ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை டிவைட் பண்ணும்போது வி கேன் ஹாவ் சம் பார்ட்ஸ் அட் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் சம் வேல்யூஸ் அட் யுவர் ரைட் ஹேண்ட். ஸோ ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை டிவைட் பண்ணும்போது அதில் வந்து சார்ட்டிங் ப்ராசஸ் நடந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அது கூட ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they will give some sequence of number. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து செலெக்ஷன் சார்ட் பண்ணுங்கள், இன்சர்ஷன் சார்ட் பண்ணுங்கள், குவிக் சார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சார்ட்டிங் கேட்குறாங்களோ தட் சார்ட்டிங் மெத்தட் யூ ஹாவ் டு டூ. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஒவ்வொரு சார்ட்டிங் மெத்தட்ஸுமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஓவர்வியூ பண்ணலாம். ஸோ சி யோர் ஃபர்ஸ்ட் சார்ட்டிங் இஸ் அபவுட் அண்ட் செலெக்ஷன் சார்ட். ஸோ அவங்க செலெக்ஷன் சார்ட்டில் தே ஹவ் கிவன் அ நம்பர் 20, 12, 10, 15, 2 மொத்தம் வந்து 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்பர்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ட்டிங் அப்படின்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ சி இன் யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது எப்பவுமே வந்து அரே சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக நீங்கள் வந்து எழுதணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹவ் டு இண்டிகேட் யோர் சார்ட்டிங் டெக்னிக்ஸ் இன் அண்ட் அரே சைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படின்றது உங்களோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். ஸோ அதை என்ன பண்ணும், உங்களோட செகண்ட் லொக்கேஷனோட கம்பேர் பண்ணும். ஸோ 20 வந்து கம்பேர் வித் 12. ஸோ இது ரெண்டுத்தில் வந்து எது உங்களுக்கு சின்ன நம்பர், 12 அப்படின்றது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அப்போ அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா? ஸோ சி திஸ் ஒன், உங்களோட ஸ்டெப் 1 பாருங்கள். ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட்டு பாருங்கள் 20, 12, 10, 15, 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணும்போது 12 அப்படின்றது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா இடம் மாறி வந்துடும். ஓகே, அகெயின் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹாஸ் பீன் கம்பேர் வித் யுவர் செகண்ட் எலமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்கு இல்லையா, அது 20ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து செகண்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கம்பேர் ஆகிடுச்சு. அகெயின் அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து தேர்ட் எலமெண்ட்டோட கம்பேர் ஆகணும். ஸோ தேர்ட் எலமெண்ட்டில் என்ன இருக்குது, 10 அப்படின்னு இருக்குது. ஸோ 10, 12 எது உங்களுக்கு ஸ்மாலர் வேல்யூ, 10 தான் ஸ்மாலர் வேல்யூ. ஸோ 10 வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு 12 அங்கே போயிடும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வில் கம்பேர் வித் யோர் ஃபோர்த் எலமெண்ட். ஸோ ஃபோர்த் எலமெண்ட் பாருங்கள் 10 and 15. இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ஸ்மாலர் வேல்யூ, 10 தான் வந்து ஸ்மாலர் வேல்யூ. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ண வேண்டாம், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வில் கம்பேர் வித் யோர்
லாஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ இப்போ என்னாச்சு அந்த 2 வந்து 10 விட ஸ்மாலராக கிரேட்டரா? ஸோ ஸ்மாலர். ஸோ அப்போ என்னாச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் லாஸ்ட் எலமெண்ட்டும் கம்பேரிசன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ கம்பேரிசன் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் ஃபைனலாக கிடச்சிருக்கு? 2, 20, 12, 15, 10 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். then we can move on to your second step. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் எங்கே உங்களுக்கு கம்பேர் இருக்கோ அதை அங்கே எடுத்துக்கணும். ஸோ 2, 20, 12, 15, 10. ஸோ உங்களோட ஸ்டெப் 1ல் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ரிமைனிங் இருக்க எல்லா எலமெண்ட்டோடய கம்பேர் பண்ணாங்க. now in step 2 you have to compare your second element with the remaining element. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு சார்ட்டிங் நடந்து கரெக்டான பொசிஷனில் கரெக்டான வேல்யூஸ் வந்துடுச்சு. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோன்னா செகண்ட் எலமெண்ட் யூ ஹேவ் டு டேக் அண்ட் யூ ஹேவ் டு கம்பேர் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வித் யோர் செகண்ட் எலமெண்ட். ஓகே, இப்போ செகண்ட் எலமெண்ட்டில் என்ன இருக்குது 20 இருக்கும். ஸோ 20 ஹேஸ் டு கம்பேர் வித் யோர் தேர்ட் எலமெண்ட் 20 அண்ட் தென் 12. இது ரெண்டுத்தில் எது உங்களோட ஸ்மாலர் வேல்யூ? 12 தானே ஸ்மாலர் வேல்யூ. ஸோ அதை வந்து செகண்ட் பிளேஸில் வந்துட்டு 20 வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டிருக்காங்களா? now again the second step will be compare with your next element. ஸோ இப்போ ஸ்டெப் 2 அப்படின்னா செகண்ட் எலமெண்ட்டை வச்சு அது கூட ரிமைனிங் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் நடக்கணும். ஓகேவா? ஸோ கம்பேரிசன் நடந்து உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 2, 10, 20, 15, 12. இது ஸ்டெப் 2. அகைன் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டெப் 3ல் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் தேர்ட் எலமெண்ட் எடுத்துக்கும். ஏன்னா ஸ்டெப் 3 இல்லையா? ஸோ ஸ்டெப் 3 அப்படின்றதால தேர்ட் எலமெண்ட் எடுத்து அதை வந்து ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸோட கம்பேரிசன் நடக்கும். ஸோ அப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும். அகைன் அதை எடுத்துகிட்டு போய் போட்டு உங்களுக்கு ஸ்டெப் 4ல் ஃபோர்த் எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட்டோட கம்பேர் ஆகிட்டு உங்களுக்கு ஃபைனலாக யூ கெட் அன் எலமெண்ட் இன் அன் சார்ட்டிங் ஆர்டர், தட் இஸ் இன் அன் அசெண்டிங் ஆர்டர் 2, 10, 12, 15 அண்ட் 20. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சீக்வன்ஸாக என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? புரியுதா? திஸ் இஸ் யோர் செலெக்ஷன் சார்ட். ஸோ செலெக்ஷன் சார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா they are taking the complexity in the order of n square. அதான் O of n square அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து உங்களுடைய ஆவரேஜ் கேஸ் அண்ட் வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் அப்படின்றது எத்தனை டைம் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுறீங்க, தட் இஸ் யூ ஆர் ரிப்பீட்டிங் இன் அன் n நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ அதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான கோடிங் தான் கீழே இருக்குது. ஸோ அரே ஆஃப், ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், அரே சைஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். தென் யூ ஆர் கிவிங் சம் இன்புட், என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அந்த நம்ம என்டர் பண்ணுற எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் இருக்கணும். ஃபார் I in range of 0, n. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கம்பேரிசன் நடக்கணும். தென் x is equal to input of enter the number. I need to enter the number which I need to sort. அதுதான் array dot insert of i, x. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டோட கம்பேர் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் i is equal to i plus 1. ஸோ அப்போ அதனோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரேக்குள்ள இருக்க லென்த்துக்குள்ளே வந்துடும். தட் இஸ் ஃபார் i in range of length of array. நெக்ஸ்ட் ஜே ரேஞ்ச் அப்படின்னு போகும்போது உங்களோட ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகணும் i plus 1. ஸோ அப்போ அதனோட லென்த் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போது அரே ஆஃப் i ஷுட் பி கிரேட்டர் தேன் அரே ஆஃப் j. நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம் இல்லையா, செகண்ட் எலமெண்ட் ஹேஸ் டு பி கம்பேர் வித் யோர் third element, then second element has to be compared with your fourth element. அந்த கம்பேரிசனுக்கு தான் இந்த லைன். if of array of i should be greater than array of j. அதுக்கப்புறம் array of i and array of j யும் j and i ரெண்டு வேல்யூ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், ஸ்வாப்பிங் பண்ணலாம். பண்ணிங்கன்னா you will get an proper output. ஓகே, அதான் enter the number of element. 5 element நான் கொடுக்குறேன். என்னோட first number 12, second element 2, 23, 4 and 5. அதை நான் சார்ட் பண்ணினா finally I get an output as 2, 4, 5, 12 and then 23. புரியுதா? உங்களோட சார்ட்டிங் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட சார்ட்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். செலெக்ஷன் சார்ட் அப்படின்போது இது கோஸ் ஆன் a comparison with ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துட்டு அது கூட இருக்கிற ரிமைனிங் எலமெண்ட் எல்லாம் ஸ்வாப் பண்ணும். அப்புறம் செகண்ட் எலமெண்ட் ஸ்டெப் 2னா செகண்ட் எலமெண்ட் எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறது கூட ஸ்வாப் பண்ணும். ஸ்டெப் 3னா தேர்ட் எலமெண்ட் எடுத்து ரிமைனிங் கூட ஸ்வாப் பண்ணும். ஸோ அது மாதிரி உங்களோட ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கும். Then your second sorting is insertion sort. So இந்த insertion sort அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it just gives an sorted array. உங்ககிட்ட இருக்கிற எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான சப்லிஸ்ட் கொடுக்கும்.
ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த லிஸ்ட்டோடைய சப் லிஸ்ட் அதுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட் சொல்லிட்டு சின்ன சின்னதாக டேட்டா செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுவாங்க. ஸோ சின்ன சின்னதாக டேட்டா செட்ஸ் டிவைட் பண்ணி அதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவிக் சார்ட்டில் நீங்கள் அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மர்ஜிங் வந்து சார்ட்டிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதனுடைய காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதமும் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான். எப்போ எந்த சார்ட்டிங் நீங்கள் படித்தாலும் யூ மஸ்ட் நோ தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தட் அல்காரிதம். ஸோ ஒவ்வொரு அல்காரிதம் உடைய காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ செலெக்ஷன் சார்ட்டுக்கும் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் அண்ட் தென் வந்துட்டு இன்சர்ஷன் சார்ட்டிங்க்கும் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஸோ இந்த இன்சர்ஷன் சார்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. See in your step 1 sequence of set கொடுத்துருக்காங்க, that is 12 3 1 5 8. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து நான் 0th லொக்கேஷன் எடுத்திருக்கேன். ஸோ தட் ஷுட் பி கம்பேர் வித் யுவர் நெக்ஸ்ட் எலமெண்ட். ஸோ 12 3 நான் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறேன். ஸோ கம்பேர் பண்ணால் எது ஸ்மாலர், எனக்கு 3 ஸ்மாலர். ஸோ அது ஃபஸ்ட்டு வரணும், 12 வந்து நெக்ஸ்ட்டு போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ நீட் டு கம்பேர் வித் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வித் தி தேர்ட் எலமெண்ட். ஸோ அதாவது செலக்ஷன் சார்ட்டில் எப்படி நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் தான் வேரி ஆகும். ஸோ அது வந்து ஒவ்வொரு மல்டிபிள் ஸ்டெப்ஸாக எடுத்துக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சார்ட்டில் அட் அ டைமில் எல்லாமே கம்பேரிசன் நடந்துடும். ஓகே, ஸோ and then in step 3 your first element has to be compared with an third element. ஸோ தேர்ட் எலமெண்ட் அப்படின்னு வரும்போது என்னாச்சு, உங்களுக்கு 3 and then 12 இருக்கா. ஸோ ஒவ்வொரு சார்ட்டிங் உங்களுக்கு வரும்போதும் ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 1 3 12 5 and 8 இருக்கா. ஸோ இது கூட வந்து உங்களுடைய சார்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ 1 வந்து 3யோட கம்பேர் ஆகும், and then it will be compared with 12, then it will be compared with 5. ஸோ கம்பேர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வரும். ஸோ 1 3 5 12 and 8. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா your first element will compare with second element. ரெண்டு கம்பேர் பண்ணும்போது அசெண்டிங்கில் இருக்குது. ஓகே, the second element will compare with third element, it also in ascending order. Then third element will compare with fourth element, so it will be in ascending order. Then your fourth element will be compared with fifth element, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரில் இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் நடக்கும். ஸோ 8 will be insert in the fourth location and 12 will be insert at the last location. Then finally we'll get an output 1 3 5 8 and 12. ஓகே, ஸோ இதுக்கான algorithm insertion sort of list for I in range of 1, len of list. ஸோ அந்த லிஸ்டோடைய லென்த் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டெம்பரவரி இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஐ வேல்யூ. ஸோ அந்த டெம்பரவரி வேல்யூஸில் லிஸ்டோட ஐ வேல்யூஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். தென் ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் 1. ஸோ வைல் இஃப் த டெம்பரரி வேல்யூ ஷுட் பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஜே அப்படின்னா அந்த ஜே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த எலமெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Then that list of j plus 1 is equal to list of j. ஸோ அப்போது j அப்படின்றது என்னென்னா நீங்கள் கம்பேர் பண்ணுற உங்களுடைய தேர்ட் எலமெண்ட், அதாவது ஒரு டெம்பரரி வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த டெம்பரரி வேல்யூவோட அசைன்மெண்ட் தான் வந்துட்டு அந்த j வேல்யூ. ஸோ தென் ஐ நீட் டு டிக்ரிமெண்ட் தட் வேல்யூ j is equal to j minus 1. ஸோ இப்போ இந்த இடத்துல லிஸ்ட்டில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு டெம்பரரியில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ இதோட ரிட்டர்ன் லிஸ்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் ஹாவ் அ அரே இன் அன் எம்டி சைஸ். அதுக்கப்புறமா n is equal to input of enter the numbers. இப்போ என்னோட ஐ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வரைக்கும் ஐ வில் அசைன். தென் x is equal to int of input of enter the number. ஸோ அரே டாட் இன்சர்ட் அப்படின்றது உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஐயோட வேல்யூ நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதோட எக்ஸ் வேரியபிள்ஸ் வந்து அதை அசைன் பண்ணிக்கும். அந்த எக்ஸ் வேரியபிள்ஸ் வந்துட்டு அந்த அரேல கொண்டு போய் நீங்கள் வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் வை we are using as a insertion sorting. Then I need to increment that I value. So I plus is equal to 1. Then finally I need to print insertion sort of array. ஸோ அதுக்கு தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். For I in range of 1, length of list. ஸோ உங்களோட லிஸ்ட்டில் எவ்வளோ லென்த் வேல்யூஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அவ்வளோ லென்த் வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா you need to assign. ஓகே, ஸோ அசைன் பண்ணதுக்கப்புறமா ஐ வாண்ட் டு டிக்ரிமெண்ட் த வேல்யூ விச் வாஸ் ப்ரெசென்டட் இன் தி டெம்பரரி லிஸ்ட். தட் இஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு 1 minus 1. ஸோ நான் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்துடும். தென் while 3 is less than or equal to list of 0வாக இருந்துச்சு அப்படின்னா நான் அசைன் பண்ணுற என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லை அப்படின் போது ஐ நீட் டு கோ ஃபார் தி சார்ட்டிங்.
that is I need to swap the values which was present in that particular location. ஓகே, அந்த லொக்கேஷனில் எந்த எலமெண்ட் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்வாப்பிங் பண்ணோம். தட் இஸ் 3 is less than or equal to 12. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் 0 + 1 is equal to லிஸ்ட் ஆஃப் j. ஸோ அந்த 1 வேல்யூவோ அந்த j வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு கம்பேர் இட். தென் லிஸ்ட் ஆஃப் 1 is equal to லிஸ்ட் ஆஃப் 0. then that list value should be equal to the first element. நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட் நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க 12 அப்படின்ற எலமெண்ட். ஸோ அதை எடுத்துக்கோ. then that element 12 will be assigned with the next value, that is j is equal to 0 - 1. then we'll get an output value as a j is equal to -1, which is your negative value. ஸோ அந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டெம்பரவரி வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தட் இஸ் லிஸ்ட் ஆஃப் -1 + 1 is equal to that temporary value. தென் லிஸ்ட் ஆஃப் 0 is equal to 3. ஸோ 3 அப்படின்றத நீங்கள் அசைன் பண்ணுற உங்களுடைய வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய இன்சர்ஷன் சார்ட். ஸோ இன்சர்ஷன் சார்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அசைன் பண்ணுற உங்களோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா அட் அ டைம் ஒரு சார்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸ் கூடயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் நடக்கும். ஓகே, ஸோ இதோட ஹிஸ்டோகிராம் பாருங்கள். இது உங்களுடைய தேர்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் which has been given in your syllabus, that is write a Python program to create a histogram. நம்ம பார்க்குற சார்ட்டிங், இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குற செலெக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், மர்ஜ் சார்ட் அண்ட் ஹிஸ்டோகிராம் நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டேக் இட் ஆஸ் அன் அசைன்மெண்ட்டாக எடுத்து இதனுடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். டெஃபினட்டாக இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு கேட்பாங்க, கம்பல்சரி கேட்பாங்க. ஓகே, ஸோ ஹேவ் இன் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் we need to define histogram of items. ஸோ உங்ககிட்ட என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லா ஐட்டம்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணோம். தென் ஃபார் n in items, ஸோ n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கான அவுட்புட்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணோம். அந்த அவுட்புட்ஸ் எல்லாமே வித்தின் டபுள் கோர்ஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் ஹிஸ்டோகிராம் அப்படி பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் சம் ஆஃப் அ ஆர்டர். ஸோ உங்களுக்கு என்ன ஆர்டரில் நீங்கள் வந்து நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணுற அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் இஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு n அப்படின்றது n நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ நீங்கள் எத்தனை முறை நீங்கள் வந்து அந்த சிம்பிளை நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை முறை வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து டிஃபைன் ஆகும். தட் இஸ் while of that item should be greater than 0. டெஃபினட் நீங்கள் என்ன பண்ணணும், பாசிட்டிவ் நம்பர்ஸில் கொடுக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸில் கொடுக்கக்கூடாது. ஸோ ஹியர் ஐ எம் டிக்ளேரிங் த சிம்பிள் ஆஸ் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்டிக். ஸோ ஆஸ்டிக்ஸ் அப்படின்ற சிம்பிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அந்த சிம்பிள் தான் வந்து எனக்கு சாம்பிள் அவுட்புட்டில் நான் என்ன ஹிஸ்டோகிராம் வேல்யூஸ் கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி அதை டிஸ்பிளே ஆகணும். therefore டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் -1. ஸோ எத்தனை முறை நான் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறனோ அத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதனோட வேல்யூஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிக்கணும். தென் ஐ நீட் டு பிரிண்ட் தட் அவுட்புட். ஓகே, ஸோ இங்கே நான் எடுத்துக்கிற என்னோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டிக்ஸ். ஸோ நான் கொடுக்குற என்னோட ஹிஸ்டோகிராம் வேல்யூஸ் 2, 3, 6 and 5. ஸோ 2 அப்படின்றதால 2 டைம்ஸ் ஆஸ்டிக் சிம்பிள், 3 செகண்ட் ரோ பாருங்கள் 3 டைம்ஸ் அந்த ஆஸ்டிக் சிம்பிள் இருக்கும், 6 அப்படின்னா 6 டைம்ஸ், தென் 5 அப்படிங்கும்போது 5 டைம்ஸ். ஸோ இதாங்க ஃபஸ்ட்டே வந்து n in ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வேணுமோ அத்தனை டைம்ஸ் வந்து உங்களுடைய டிக்ளரேஷன் பார்ட் வந்துட்டு அசைன் ஆகணும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் யுவர் ஹிஸ்டோகிராம் ஐட்டம்ஸ். தென் யுவர் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சார்ட்டிங், தட் இஸ் கால்ட் அஸ் மர்ஜ் சார்ட். ஸோ மர்ஜ் சார்ட் அப்படின்னா it is also called as a divide and conquer technique. ஸோ உங்களுக்கு merge sort கொஸ்டின் பேப்பரில் divide and conquer அப்படின்னு கேட்பாங்க. ஸோ divide and conquer technique அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏதோ புது சார்ட்டிங் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் யோர் merge sort. ஸோ இந்த merge sortல என்ன ஆகும் அப்படின்னா
உங்ககிட்ட இருக்க வேல்யூஸை ஜஸ்ட் டிவைட் பண்ணோம். எப்படி நம்ம செலெக்ஷன் சார்ட்டில் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு எடுத்துக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் எலிமெண்ட் இருக்கும். அந்த ரூட் எலிமெண்ட்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அது லெஃப்ட் சைட் தனியாக சார்ட்டிங் நடக்கும், ரைட் சைட் தனியாக சார்ட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டிவைட். ஸோ டிவைடில் என்ன ஆகும், அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ Q அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வே பாயிண்டம். ஸோ ரெண்டாக வந்து உங்களுக்கு டிவைட் ஆகும், ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க, சப் அரேஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ரூட் எலமெண்ட்லேருந்து உங்களுக்கு ரெண்டாக டிவைட் ஆகும். கான்குவேர் அப்படின்றது ஜஸ்ட் ட்ரை டு சார்ட். ஸோ உங்களுடைய சப் அரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த கீழே இருக்கிற எலமெண்ட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ அதனோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கான பேஸ் எலமெண்ட்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுக்கு பேர் கான்குவேர். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் தே ஆர் கிவன் அஸ் அ கம்பைன். ஸோ கம்பைன்னா என்ன அப்படின்னா நீங்கள் கான்குவேர் பண்ணுற உங்களுடைய ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ட்டட் சப் அரேவாக டிவைட் ஆகும். அது அப்படி டிவைட் ஆகும்போது உங்களோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா Q அதே Q+1. ஸோ ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவோட வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு காமிக்கும். அது காமிக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற ரெண்டு சப் அரேஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிவிட்டு அதை எங்கே டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிவைட் அண்ட் கான்குவேர் மெத்தட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்குமே காம்ப்ளெக்சிட்டி அப்படின்ற வேல்யூ இம்பார்ட்டன்ட். தட் இஸ் இன்சர்ஷன் சார்ட்டாக இருக்கட்டும், செலெக்ஷன் சார்ட்டாக இருக்கட்டும், அதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n². ஆனால் இதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n log n. இங்கே லாஸ்ட் லைன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ உங்களோட மெர்ஜ் சார்ட் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யோர் வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதனோட காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா ஆர்டர் ஆஃப் n log n. ஸோ அதனுடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எஸ் தட் இஸ் ஆர்டர் ஆஃப் n². இது n log n. முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்தலாம், அதுக்கப்புறம் கோடிங் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ see I have given as example 38, 27, 43, 3, 9, 82, 10. ஸோ இப்போ இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். 38, 27, 43, 3, 9, 82, 10. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த 7 எலமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் we have to move on to the divide and conquer. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 2 ஆஃபாக டிவைட் பண்ணுங்கள். ஸோ 7 நான் 2 ஆஃபாக டிவைட் பண்ணும்போது 4 and 3 அப்படின்னு நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட் தட் இஸ் 38, 27, 43 and 3. அப்புறம் நெக்ஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் 9, 82 and 10. ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 38, 27, 43, 3 அப்படின்றது என்னோட லெஃப்ட் சைட், 9, 82, 10 அப்படின்றது என்னுடைய ரைட் சைட். நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் சைடில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 4 எலமெண்ட் இருக்கா. அகெயின் டிவைட் தட் 4 எலமெண்ட் இன்ட்டு 2 எலமெண்ட், 2 ஈக்குவல் ஆஃபர் டிவைட் அண்ட் கான்குவர், ஈக்குவல் ஆஃபர் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 38, 27 ஒரு பக்கம், 43, 3 ஒரு பக்கம். நெக்ஸ்ட் அகெயின் அந்த 38, 27 டிவைட் பண்ணுங்கள். 38 தனியாக, 27 தனியாக, 43 தனியாக, 3 தனியாக. அதே மாதிரி தான் அந்த சைடும் 9, 82, 10 இருக்குது அப்படின்னா 3 அப்படின்றதால 2, 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. இப்போ என்ன பண்ணுங்கள், 28, 37 டிவைட் அண்ட் கான்குவர். அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், கம்பைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4th லைன் பாருங்கள். 38, 27, 43, 3 லெஃப்ட் சைட். ரைட் சைடில் 9, 82, 10. ஸோ எல்லாமே செப்பரேட்டாக வந்துருச்சா. ஸோ இது வந்து உங்களுடைய டிவைட் அண்ட் கான்குவர். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன நம்மளுக்கு, we need to combine the element. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கம்பைன் பண்ணணும். ஸோ இப்போ அதே மாதிரி ரெண்டாக என்ன பண்ணுங்க, கம்பைன் பண்ணுங்க. கம்பைன் பண்ணும்போது you have to check whether it is in a sorting order or not. ஸோ சார்ட்டிங்கில் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணோம். ஸோ 38, 27 இது எடுத்து நான் கம்பைன் பண்ணுறேன் அப்படின்னா சார்ட்டிங்கில் இருக்கா இல்லை. ஸோ 27 ஃபஸ்ட்டு, 38 நெக்ஸ்ட்டு, அப்புறம் 43, 3 அதை கம்பைன் பண்ணுங்கள். சார்ட்டிங்கில் இருக்கா இல்லை. ஸோ 3, 43 நெக்ஸ்ட் 9, 82 அது சார்ட்டிங் அப்படியே தான் இருக்குது, அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 10 அதை இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட் மறுபடியும் ஸ்வாப் பண்ணுங்கள். 27, 38, 3, 43 இருக்கா, அதை எடுத்து நம்ம கம்பைன் பண்ணும்போது அதையும் அசெண்டிங் ஆர்டரில் கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ 3, 27, 38, 43 அகைன் அதை கம்பைன் பண்ணுங்கள். 9, 10, 82 திரும்ப இப்போ ரெண்டுத்தையும் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா
Finally, you get an output as 3, 9, 10, 27, 38 and then 43, 82. இதுதான் உங்களுடைய final output. So that is your divide and conquer technique. So divide and conquer என்னாச்சு, ஃபஸ்ட்டு இருக்கிற உங்களுடைய n number of elements ஈக்குவல் ஆஃபாக நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்துடணும். ஸோ இண்டிவிஜுவலாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் இருக்கிற எலமெண்ட்ஸை கம்பைன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கம்பைன் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் ஆர்டரில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணணும். ஸோ கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டாக சார்ட்டிங் ஆர்டரில் இல்லைன்னா யூ நீட் டு கோ ஆன் அ சார்ட்டிங் மெத்தட். ஓகே, ஸோ இந்த சம் கொடுத்தா நீங்கள் போட்டலாம் இல்லையா, ரொம்ப சிம்பிள். See an program. So first we have to define the merge sort with a sequence. So sequence அப்படின்றது நீங்கள் கொடுத்துருக்க அந்த எலமெண்ட். இஃப் லென்த் ஆஃப் சீக்வன்ஸ் இஸ் லெஸ் தேன் 2, அதாவது லெஸ் தேன் 2 அப்படின்னா இப்போ 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, டிவைட் அண்ட் கான்கேர் டெக்னிக் பண்ணுறது கஷ்டம். அது ஜஸ்ட் அதை டிவைட் பண்ணுவோம், அதை அப்படியே உடனே கம்பைன் பண்ணுவோம். ஸோ அது வந்து 2 விட கிரேட்டர் தானே இருக்கணும். தென் ரிட்டர்ன் த சீக்வன்ஸ். நெக்ஸ்ட், இஃப் m is equal to length of sequence, ஸோ லென்த்தோட சீக்வன்ஸோட லென்த் என்னன்னு பார்த்து அது 2ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். then you need to return the merge value. So return merge sort of sequence m, then merge sort of sequence m. ஸோ உங்ககிட்ட m அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய சார்ட்டிங் டெக்னிக். ஸோ அந்த சார்ட்டிங் டெக்னிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட வேல்யூஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். For that you have to merge the value left and right. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க வேல்யூஸை லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் சொல்லிட்டு டிவைட் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் அதை கான்கர் பண்ணிவிட்டு நம்ம கம்பைன் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம்னா டிவைட் பண்ணுறோம். ஸோ define merge of left and right. Then you need to give a result is equal to, so result வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் i is equal to j is equal to 0. ஸோ நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்க உங்கள் வேல்யூஸ் எல்லாமே இனிஷியலைஸாக வந்து 0வாக இருக்கணும். தென் நீங்கள் எடுத்துருக்க அந்த i வேல்யூ ஷுட் பி லெஸ் தேன் லென்த் ஆஃப் லெஃப்ட் வேல்யூ விட லெஸ் தானாக இருக்கணும். தென் த j வேல்யூ ஷுட் பி லெஸ் தேன் யுவர் ரைட் வேல்யூ. ஸோ லெஸ் தானாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்வாப்பிங் அந்த இடத்துல தேவையில்லை, அதாவது சார்ட்டிங் தேவையில்லை. இல்லைன்ற பட்சத்தில் we need to move on to the sorting option. Then if the length of I should be less than right of j. left அப்படின்னா I அப்படின்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணணும். ரைட் அப்படின்னா you need to declare it as an j value. Okay, so அதுக்கப்புறம் result append of left of I. So you need to append that value, which means you need to add that value. Then I plus is equal to 1. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ரிசல்ட் அப்பண்டிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வேல்யூவோட ஜே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணும். ஸோ ஜே ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. தென் த ரிசல்ட் வேல்யூ ஷுட் பி மூவ் ஆன் டு த லெஃப்ட் வேல்யூ அண்ட் தென் த ரைட் வேல்யூ. தென் யூ நீட் டு ஃபைனலி ரிட்டர்ன் த ரிசல்ட். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த மெர்ஜ் சார்ட்டோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, இவ்வளோதான் உங்களுடைய மெர்ஜ் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா we have seen some of our examples which has been given in your syllabus. So அதில் நம்ம பார்த்தது first one is your selection sort, second one is insertion sort, third one is histogram and fourth one is your merge sort. Sorting very very important topic. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எக்ஸப்ட் மெக்கானிக்கல் அண்ட் சிவில், ஸோ ரிமைனிங் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சார்ட்டிங் அப்படின்ற டெக்னிக் வந்து அப்கமிங் செமஸ்டர்ஸில் வந்துட்டு தான் இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ யூ மஸ்ட் நோ வாட் இஸ் மீன் பை சார்ட்டிங், வேர் வி ஆர் யூஸிங் சார்ட்டிங், ஒவ்வொரு சார்ட்டிங்குடைய காம்ப்ளெக்சிட்டி கண்டிப்பாக தெரியணும். ஸோ செலெக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட் ரெண்டுத்துக்குமே காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப், அது ஓ அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட் ஆர்டர் ஆஃப். ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். அதுவே நீங்கள் வந்து மெர்ஜ் சார்ட் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா அந்த மெர்ஜ் சார்ட்க்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் கான்குவர் டெக்னிக். அந்த டிவைட் அண்ட் கான்குவர் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n log n. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் n log n அப்படின்னு அசைன் பண்ணிக்கணும். ஸோ மெர்ஜ் சார்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு ஈக்குவல் ஆஃபாக நீங்கள் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கணும். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் ரைட் சைட் தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ சின்னதாக சிங்கிள் எலமெண்ட் வர வரைக்கும் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கம்பைன் பண்ணணும். ஸோ கம்பைன் பண்ணும்போது தான் நீங்கள் சார்ட்டிங் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது சார்ட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் கம்பைன் பண்ணும்போது சார்ட்டட் ஆர்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இல்லை அப்படிங்கும்போது யூ ஹேவ் டு மூவ் ஆன் தி சார்ட்டிங் ஆர்டர். ஓகே, டேக் இட் ஆஸ் அ அசைன்மெண்ட். ஸோ இன்றைக்கி நான் டீச் பண்ணி இந்த 3 சார்ட்டிங் வித் அண்ட் ஹிஸ்டோகிராம் இந்த 4 ப்ரோக்ராமே அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும்.
ஸோ மேக்ஸிமம் வில் ட்ரை. நான் வந்து காலேஜில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜ் சப்போஸ் ரீஓப்பன் வந்துருச்சு அப்படின்னா ஐ வில் செக் ஆல் யுவர் நோட்ஸ் ஃப்ரம் யூனிட் 1 to யூனிட் 4 டில் டேட். ஸோ என்னெல்லாம் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேனோ, ஸோ யூனிட் 1ல் அந்த 4 டவர்ஸ் ஆஃப் ஹனாய், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நிறைய அல்காரிதம்ஸு அதெல்லாம் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ அதை நான் செக் பண்ணுவேன். தென் யூனிட் 2ல் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருந்தேன் அசைன்மெண்ட்டாக, தட் டூ வில் செக் இட் அவுட். தென் யூனிட் 3ல் ஒரு டாபிக் வித் அன் illustrated எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன். அது யூனிட் 4 we are giving for a sorting. அதுக்கப்புறம் லிஸ்ட்டு ஸ்லைசிங்னா என்ன, டியூப்பிள் அசைன்மெண்ட் எப்படி பண்ணலாம் அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதனுடைய அசைன்மெண்ட்ஸும் கொடுத்துருந்தேன். ஸோ எல்லா அசைன்மெண்ட்ஸுமே காலேஜ் ரியோப்பன் ஆனதுக்கப்புறமா டெஃபினட்டாக செக் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களோட நோட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ நோட்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ரீஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஐ யூஸ் டு ரைட் அ நோட்ஸ் அகைன். ஸோ மறுபடியும் நோட்ஸ் எழுத சொல்லுவேன். ஸோ டோன்ட் ஹேவ் அ பர்டன் ஆஃப் ஒர்க் தட் டைம். ஸோ அந்த டைமில் எல்லா ஸ்டாஃபும் மீட் பண்ணுவீங்க, எல்லாருமே ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தது எல்லாமே சேர்த்து டம்ப் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதனால் அப்படி இல்லாமல் நாங்கள் அன்றைக்கி எடுத்த கிளாஸ் நீங்கள் அப்பப்போ லிசன் பண்ணி நீங்கள் ஒர்க் செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரீஓப்பன் அப்போ ஜாலியாக இருக்கும். ஸோ டோன்ட் பாதர் அண்ட் டோன்ட் வரி, டூ த ஒர்க் விச் ஹேஸ் பீன் அசைன் டு யூ இன் அ ப்ராப்பர் மேனர். நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துருக்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே யூ கேன் என்ஜாய் யுவர் காலேஜ் லைஃப். ஓகே, ஸோ அகைன் ரிப்பீட்டிங், complete your assignments and be in punctuals. Okay, thank you, thanks a lot.